தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வேப்பேரியில் உள்ள ஜோதி வெங்கடாச்சலம் சாலையில் புதிய கழிவுநீர் கால்வாய் மூடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியில் இருந்த பழைய கால்வாயின் மூடியை சாலையின் நடுவில் விட்டுச் சென்ற காரணத்தால் அந்த பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ஹரீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை வேப்பேரியில் உள்ள ஜோதி வெங்கடாச்சலம் சாலையில் சராசரியாக 1 மாதம் காலமாக இந்த டிரைனேஜ் மேனுவல் பராமரிப்பு இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான சிரமத்துக்கு ஆளாகி உள்ளனர். மேலும் இது குறித்து பல முறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மாநகராட்சி தரப்பிலும் பல அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து குறிப்பாக 1 வாரத்திற்கு முன்பு இந்த டிரைனேஜ் மேனுவலான பணியானது முடிவுபட்டிருக்கிறது. மேலும் இந்த முடிவுபட்ட பணியானது அந்த பழைய மேனுவல் அந்த மூடிகள் மற்றும் அந்த கற்கள் துண்டுகள் அனைத்தும் இந்த சாலையிலே விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் சாலையில் நடுப்புறம் விட்டு வைக்க காரணமாக சாலையின் இடதுபுறமும் வலதுபுறம் மட்டுமே இந்த வாகனங்கள் செல்ல முடிகிறது. நடுப்புறம் செல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு விபத்து அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போலவும் சாலையில் ஓரத்தில் நடந்து செல்லக்கூடிய இந்த பாத சாதரிகள் அவர்கள் நடந்து செல்லும் பொழுது நடுவில் இந்த கற்கள் இருக்க காரணத்தால் வாகனங்கள் அனைத்தும் சாலை வலதுபுறம் அதாவது சாலை ஓரத்தில் வரும்போது அவர்களுக்கு இடித்து விடுமோ ஒரு அச்சுறுத்தலும் பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையை பார்த்தோம் என்றால் அதாவது இந்த வேப்பேரி தனியார் கல்லூரியிலிருந்து கமிஷனர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்கிறது. அந்த பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையின் நிலைமை இவ்வளவு அவல நிலையாக இருக்கிறது. மேலும் இந்த சாலையை பற்றி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். இன்னும் ரொம்ப அடிஞ்சலாக இருந்தது. வண்டி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப நம்ம நடந்து அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவே இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னே போட்டாங்க. அது அப்படியே இங்கே போட்டு போயிட்டுருக்குறாங்க. இங்கே செடி கிடியெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் வெட்டி அப்படி போட்டு போயிட்டுருக்குறாங்க. மொத்தம் இங்கே நாசம்தான். வண்டி போகிறதுக்கு அது கஷ்டம், நம்ம நடந்து போகிறதுக்கு கஷ்டம். சாலையில் விட்டு சென்றக்கூடிய அந்த பழைய டிரைனேஜ் மேனுவல்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மாநகராட்சியிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.